பண்டைய காலத்தில் ஒரு கழைக்கூத்தாடி இருந்தான். அவன் மூங்கில் கம்பத்தில் கலையாட்டம் செய்து வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு சீடனும் இருந்தான். அன்பு சீடனே, நான் கலைப்பாடம் செய்யும்போது நீ என்னைக் காக்க வேண்டும். நீ செய்யும்போது நான் உன்னை காப்பேன். இப்படித்தானே நாமிருவரும் பாதுகாப்பாக நல்ல வாழ்வு நடத்த முடியும். இல்லை ஐயா, அது சரியல்ல. சரியான வழி என்னவென்றால், நீங்கள் கலைப்பாடம் செய்யும்போது நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும். நான் செய்யும்போது நான் என்னை காப்பேன். இப்படித்தான் நாமிருவரும் நம்மையும் ஒருவரையொருவர் பாதுகாப்போம். இந்த கதையை எடுத்துக்கொண்டு புத்தர் ஒரு அழகான போதனையை நமக்கு கொடுத்தார். தீய சிந்தனைகள், தீய சொற்கள், தீய செயல்களிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள். நீ உன்னை காத்துக் கொண்டால் அதுவே பிறரையும் காக்கும். நினைவுணர்வை பயிற்சி செய். உன் எண்ணங்கள், சொற்கள், செயல்களை கவனிக்க கற்றுக்கொள். அவற்றை கட்டுப்படுத்தினால் நீ உன் வாழ்வையும் பிறரின் வாழ்வையும் காப்பாயு. அன்பு, கருணை, பணிவை வளர்த்துக்கொள். வெறுப்பு, பொறாமை, அகம்பாவத்திலிருந்து விடுபட்டு வாழ்ந்தால் உன் மனமும் காக்கப்படும், உலகமும் காக்கப்படும். புத்தர் கூறினார், எங்களை யாரும் காப்பதில்லை, நாம் தான் நம்மை காக்க வேண்டும். நம் எண்ணங்கள், சொற்கள், செயல்களை காப்போம். நம்மை காப்போம். அதுவே உலகைக் காக்கும் வழி. இந்த அழகான போதனையை மனதில் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாயிருங்கள். அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோவை தொடர்ந்து பார்க்க தயவு செய்து வாழ்க்கைக்கான கதைகள் டிவிக்கு குழு சேரவும்.